Hi, good morning. This is Priyadarshini. இன்னைக்கு இந்த SQL சீரிஸோட வீடியோவில் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் டேட்டாவை ரீஃபைன் பண்ணி நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அண்ட், ஆர், நாட், நெக்ஸ்ட் வந்து பிட்வீன், இன், அப்புறம் லைக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ட், ஆர், நாட், பிட்வீன், இன். ஓகே, அண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த அண்ட் ஆரையும் கம்பைன் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸான கொரியை நம்மளால் எழுத முடியும். ஸோ டேட்டாவை ரிஃபைன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ மல்டிப்புளாக இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எம்ப்ளாயீஸில் வந்து ஏஜ் அண்டு சேலரின்னு சொல்லிட்டு இருக்கா, எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்குது. ஐடி, நேம், ஏஜ், சேலரி, கிரியேட்டட் டிபார்ட்மெண்ட்லாம். ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ஏஜ் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 18 இருக்கணும் அண்ட் சேலரி லெஸ் தென் 50,000 இருக்கணும். ஓகே, 50,000. ஓகே, நமக்கு என்ன ஃபில்டர் ஆயிருக்குன்னா ஏஜ் கிரேட்டர் தென் 18 அண்ட் சேலரி லெஸ் தென் 50,000. ஓகேவா, இதில் ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் இந்த டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா, ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் வந்து அப்படி தான், அதாவது ரெண்டு கண்டிஷனுமே அதை வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்போ வந்து நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இன்கேஸ் நான் வந்து லெஸ் தென் 18 கொடுக்குறேன். இப்போது நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு எதுவுமே வராது, பிகாஸ் லெஸ் தென் 18 எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. ஓகேவா, இதுதான் அண்ட். பட் நான் இங்கே ஆர் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே எனக்கு வந்து டேட்டாவை ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ ஏஜ் வந்து லெஸ் தென் 18, சேலரி லெஸ் தென் 50,000 கொடுத்துருக்கேன். லெஸ் தென் 18 நமக்கான எந்த டேட்டாவுமே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அண்டு யூஸ் பண்ணும்போது. பட் சேலரி லெஸ் தென் 50,000 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வருது. அதாவது 18 எந்த ஏஜுமே இல்லை, பட் சேலரி 50,000க்கு கம்மியாக எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வருது ஆறு. ஓகேவா, இப்போ நாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் எதுக்குன்னா அந்த கண்டிஷனையும் நெகேட் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் நமக்கு ஃபால்ஸ் எடுத்துகிட்டு வரும். இப்போ வேர் நாட் ஏஜ் 19 இல்லாததை எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா, 19 ஆல்ரெடி 2 இருந்துச்சு பார்த்தோம். ஸோ வேர் நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் நமக்கு இதுதான். ஓகேவா, இப்போது பிட்வீன் அப்படின்னா நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளே நமக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வேர் ஏஜ் பிட்வீன் 18 and 25. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு 19, 24. ஸோ 25க்குள்ளே ஒரு ரேஞ்சாக நம்மளால் ஃபில்டர் பண்ணால் இந்த பிட்வீன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை இன் ஆப்ரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காலமில் உள்ள டேட்டாஸை மட்டும் எடுத்துருவோம். வேர் டிபார்ட்மெண்ட் இன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெச்ஆரை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காலமை மட்டும் அது என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரது தான் எனக்கு இந்த இன் ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அண்டு ஆரை யூஸ் பண்ணலாம், அண்டு பிட்வீனை யூஸ் பண்ணலாம், அண்டு நாட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வைல்டு கார்டு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.